ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். பிகாஸ் நமக்கு நோட்டீஸ் போர்டில் போன தடவை போட்ட ஆடியோவில் உங்களுக்கு யூடியூப் ப்ரொமோஷன் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ போன தடவை சொன்னதை விட இன்னும் அதிகமான பெனிஃபிட்ஸோடு நமக்கு வரப்போகுதுங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் நிறைய ப்ரைவேட் மெசேஜஸில் யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் ரொம்ப ஈஸியாக எப்படி ஸ்டார்ட் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரே ஒரு ஆப் மட்டும் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஸோ அந்த ஆப் என்னங்கிறதும் அதில் என்னென்ன நம்ம பண்ணலாம், ஸோ அதில் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வாசுகரன் எஸ்பிஓ யூடியூப் சேனல் ஸோ 1.2K சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போயிருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இதே மாதிரி எஸ்பிஓ பற்றின இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம வாசுகரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதை பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஒரே ஒரு இமெயில் ஐடி இருந்தாலே போதும். ஸோ நீங்கள் தாராளமாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃபோனில் அந்த இமெயில் ஐடி லாகின் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஸோ லாகின் ஆயிருந்துச்சுன்னா உங்கள் ஃபோனில் உள்ள யூடியூப் ஆப்பை வந்து டச் பண்ணி பாருங்கள். உங்கள் யூடியூப்பில் ஆல்ரெடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த நேம் பக்கத்தில் வாசுகரன் எஸ்பிஓங்கிற நேம் கீழே பாருங்கள், வியூ சேனல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது உங்கள் சேனலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதே வந்து உங்கள் யூடியூப்பில் நீங்கள் இது வரைக்கும் யூடியூப் வீடியோஸ் இங்கே க்ரியேட் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஸோ இது ஒரு டெமோக்காக நான் யூஸ் பண்ணுற ஒரு இமெயில் ஐடி. ஸோ அந்த இமெயிலில் நான் இன்னும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இதில் பாருங்கள், எஸ்பிஓ டெமோன்னு இருக்குது பாருங்கள், அதுக்கு கீழே க்ரியேட் சேனல் இருக்குது. ஸோ அந்த இதில் பார்க்கும்போது வியூ சேனல் இருந்துச்சு, இதில் க்ரியேட் சேனல். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் யூடியூப் க்ரியேட் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரியேட் சேனல்னு காணிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணால் கூட சேனலை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மேலே உள்ள க்ரியேட் சேனலே கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று பிக்சர் அப்லோட் பண்ணுறது, இன்னொன்று நேம் அப்லோட் பண்ணுறது, இன்னொரு அந்த ஐடி, அதாவது இப்போது இன்ஸ்டாகிராம்லேயோ ஏதோ ஒன்று யூனிக்காக ஒரு ஐடி வைப்போம் பார்த்தீங்களா, ஸோ அது யார்கிட்டையுமே இல்லாத மாதிரி. ஸோ அந்த ஐடியை நம்ம இதில் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ பிக்சர் நம்ம இப்போ வைக்கணும்னா வைக்கலாம், இல்லைனா வைக்காமல் கூட வைக்கலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம். ஸோ நீங்கள் வைக்கிறத வச்சுக்கோங்க. ஸோ நான் இதில் வந்து எதுவும் வைக்கல. சரிங்களா. ஸோ நான் இதில் வந்து நேம் வந்து ஸோ எஸ்பிஓ டெமோன்னு இல்லாமல் வாசு எஸ்பிஓன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் சேவ் பண்ணுறேன். இதில் வாசு எஸ்பிஓன்னே இருக்குது. ஸோ நான் இது வந்து யூனிக்காகவும் இருக்குது. இதே நீங்கள் வந்து யூனிக்காக கொடுக்குற மாதிரி தான் இருக்கணும். நான் என்னோடய நேமே கொடுக்குறேன், பழைய சேனலோட நேமே கொடுக்குறேன். வாசுகரன் போட்டு -எஸ்பிஓன்னு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சேவ்னு கொடுத்தோன்னா ஏற்கனவே இதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். ஸோ நம்ம ஐடியோட ஹேண்டில் நேம் இது தான். ஸோ அப்படி இருக்கும் போது இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக யாரும் வைக்காததான் நம்மளால் வைக்க முடியும் இந்த ஹேண்டிலில் உள்ள ஆப்ஷன்ஸில். சரிங்களா. ஸோ இப்போ நான் இதில் வாசு எஸ்பிஓன்னு வைக்கிறேன். ஸோ இதை சேவ் கொடுத்தோம் அப்படின்னா ஓகே, இது யாருமே இல்லை, அதனால் இது அப்லோட் ஆயிடுச்சு. சரிங்களா. ஸோ இப்போது கீழே ஒரு க்ரியேட் சேனல் இருக்குது பாருங்கள், அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே லோட் ஆகி உங்களுக்கு யூடியூப் சேனல் க்ரியேட் ஆகிக்கும். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு வியூ சேனல் வருது பாருங்கள். ஸோ இவ்வளோ தான். ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போது உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு ஷார்ட்ஸோ இல்லை இதை அப்லோட் பண்ணி உங்களோட யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இப்போது வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இதுக்கு என்ன ஆப் தேவைப்படும் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு யூடியூப் ஸ்டூடியோ அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இப்போ நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் லோகோவோட இருக்கும். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் யூடியூப்பில் என்னென்ன ப்ராசஸில் இருக்கீங்க, ஸோ எந்த லெவல் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு மானிட்டைசேஷன் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாமே இதில் வந்து ஷோ பண்ணி பார்க்கலாம். ஸோ கீழே பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேஷ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டேஷ்போர்டில் உங்களுக்கு ஓவரால் என்னெல்லாம் உண்டோ அது எல்லாமே இதில் ஷோ பண்ணும். ஸோ உங்களோட சேனலோட அனலிட்டிக்ஸ், அதுக்கப்புறம் பப்ளிக் கண்டென்ட்டு, ஸோ கமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே இதில் ஷோ பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு கண்டென்ட்டுங்கிறது, ஸோ நீங்கள் என்னென்ன கண்டென்ட் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது இதில் ஷோ பண்ணும். ஸோ அனலிட்டிக்ஸுங்கிறது
ஸோ நீங்கள் உங்களோடல எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, ஸோ எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, ஸோ எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் கிடைக்கும். ஸோ இதில் ஒவ்வொன்றும் நீங்கள் பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஸோ தேர்டு கமெண்ட் மட்டும் தனியாக, ஸோ என்னென்ன கமெண்ட் மட்டும் வந்திருக்கு, என்ன வீடியோக்கு வந்திருக்குங்கிறத நம்ம இந்த கமெண்ட் மூலியமாக பார்த்துக்கலாம். ஸோ ஏர்னிங்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, நீங்கள் இன்னும் எவ்வளவு ரீச் ஆகணும், ஸோ எவ்வளவு இன்னும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டிஸ்க்கு வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே பார்த்து ஸோ உங்களோட யூடியூப் சேனலை நீங்கள் க்ரோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் 2 ஆப் மூலயமா ஸோ யூடியூப் சேனலை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ யூடியூப் ஸ்டூடியோ உங்களோட கண்டென்ட்ஸ்லாம் அனலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கும், ஸோ உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை அதில் கூட பார்ட்னர் ஆகிறதுக்கு என்ன ப்ரொசீஜருங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆப் வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யூடியூப் சேனல் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான், ஒரு 3 ஸ்டெப் தான். ஸோ உங்களுக்கு யூடியூப்பை திறக்கிறீங்க, அதில் க்ரியேட் சேனல் கொடுக்குறீங்க, யூடியூப்பை க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ வீடியோ அப்லோட் பண்ணதும் அதுக்கான கண்டென்ட்ஸு, ஸோ அதோட ரிவ்யூஸை எல்லாம் நம்ம அனலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த யூடியூப் ஸ்டூடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூடியூப் சேனல் எவ்வளோ ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி எஸ்பிஓ அண்ட் அதர் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம வாஸ்கரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா.